சிரங்கன் நார்த் அவென்யூ ஒன்றில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மமுனீஸ்வரன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா மே 1ஆம் தேதி சிறப்பாக நடந்தேறியது. ஈராண்டு கால திட்டமிடலையும் ஓராண்டு கால தீவிர பணிகளையும் கடந்து இப்போது புதிய பொலிவுடன் காட்சியளிக்கிறது நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஆலயம். விழாவிற்கு பக்தர்கள் அலைக்கடல் என திரண்டு வந்திருந்தனர். இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக தேசிய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு அமைச்சரும் உள்துறை அமைச்சருமான கா சண்முகம் கலந்து கொண்டார். அவருடன் மனிதவள கலாச்சார சமூக இளையர்துறை துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாசும் அவரது துணைவியாருடன் கலந்து கொண்டார். நான் ரொம்ப வருஷமாக வரவே இல்லை, இங்கே முன்ன வந்தது. இப்போ வந்து வரணும், கட்டாயம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு கிடச்சிருச்சு எங்களுக்கு, நல்லபடியாக டிக்கெட் கிடச்சோன்னே வந்துட்டோம். நாங்கள் இன்றைக்கி விடுமுறை வேறு, அதனால் நிறைய கூட்டம் வரும். பட் ஆனால் வாலண்டியர்ஸ் உண்மையாகவே நல்லா உழைக்கிறாங்க இங்கே, அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இங்கே தொண்டூழியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். காலையில் 5:30 மணிக்கு வந்துட்டோம் நாங்கள். இங்கே வந்து வரிசை டீமில் இருக்கேன் நான். ஸோ ஓரோ கோயிலாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஓரோ கோயிலாக உள்ள அவங்கவுங்க வரிசையை கொண்டு வருவாங்க. கோயிலுக்கு 3 குடும்பங்களுக்கு நடந்திருக்கு, ஏற்கனவே பங்கேற்றிருக்கோம். இது நம்மளோட 2வது முறை. அதுவும் இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், இந்த ஆண்டு ரொம்ப நிறைவாக இருக்கணும் எல்லாருக்கும். இந்த மகா கும்பாபிஷேகத்தில் தொண்டர்கள் ஒரு உழைப்பு, அவங்களோட உழைப்பு ஒரு ரொம்ப முக்கியம். 600 பேர் குறைய மாட்டாங்க. அன்னதானத்துலேயே 200 பேர் இருக்காங்க. மித்த எல்லா ஹாஸ்டலு ரோடுல எல்லாத்தையும் சொல்லினா 600 பேர் குறைய மாட்டாங்க. அவங்க உழைப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த மழையும் பார்க்காம நின்று இன்னைக்கு அன்னதானம் ஓடிட்டுருக்குன்னா நாங்கள் வந்து 12,000 பொதுமக்களை எதிர்பார்க்குறோம். இந்த அன்னதானத்தில் 12,000 பேருக்கு சமைச்சிருக்கோம். முடிஞ்சால் 15,000 வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொந்தமாக வீல் சேர் தள்ளுவேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், வீல் சேர் பாஸ்கெட் பால் பிளேயர். இப்போ என்னால் முடியும், மோட்டரைஸ் வீல் சேர் பண்ணுறவங்க அவங்களாலையும் முடியும். ஆனால் மற்றவங்க வயசானவங்க சொந்தமாக தள்ளுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் நல்ல வசதி செஞ்சுருக்காங்க. நல்ல ஒரு கஷ்டம் இல்லை, வீல் சேருக்குன்னு ஒரு தனியாக ஒதுக்கப்பட்டு செஞ்சுருக்காங்க. அதனால் அதுக்கு நாங்கள் பாராட்டணும், நாங்கள் சந்தோஷப்படணும். நான் ஜேபிலேருந்து வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே கோயிலில் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியராக இருந்தார். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவரை முனீஸ்வரர் ஐயரை பார்க்குறதுக்கு. அன்னதானம் சொல்லவே தேவையில்லை, பார்த்து உபசரித்தாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அவசரமாக சாப்பிட்டேன், ஏன்னா மற்றவங்க வெயிட் பண்ணுவாங்களோடு. இல்லை பொறுமையாக சாப்பிடுங்க, அவசரம் வேணாம் அப்படின்னு பிள்ளைங்களையும் பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து பங்கேற்றது வந்து அன்னதானத்துக்கு ஒதுக்கி வந்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு 6 பேர் சாப்பிட்டுப்பாங்க. இன்னும் 4 பேர் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பாடும் எக்ஸ்ட்ராவும் இருக்குது நம்மகிட்ட நாங்கள் பரிமாறத்துக்கு. நாங்கள் வந்து அன்னதான குரூப்பில் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு குரூப்பாக நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருக்கோம், பொய்கை நற்பணி மன்றத்தில் இருந்து. அதனால் இங்கே அன்னதானம் வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லோரும் பரிமாறி அவங்க சாப்பிட்றது வயிறு நிறைஞ்சு போகிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஆர்கனைஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 8 மணி மாதிரி வந்தோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு சீக்கிரம் ஒரு 10-10:30 கிளம்புற மாதிரி இருக்குது. எல்லோரும் ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணாங்க. எல்லோரும் சாப்பிட போயிட்டுருக்காங்க. இப்போ ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க.